காலையில் பள்ளி, மாலையில் வியாபாரம். உழைப்பின் அர்த்தத்தை இந்த சிறுவனிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறுவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த சிறுவன் காலையில் 5 மணிக்கு எழுந்து வீட்டில் இருக்கும் பொருட்களை பயன்படுத்தி உடற்பயிற்சி செய்கிறார். பின்னர் காலை 6:30 மணிக்கெல்லாம் ரெடியாகி காலை உணவு முடித்துவிட்டு 7 மணிக்கு வீட்டை விட்டு புறப்படுகிறார். பள்ளியில் முழு நேரமும் கவனமாக பாடங்களை கற்றுக்கொண்டு மாலை 5 மணிக்கு வீடு திரும்புகிறார். ஆனால் வீடு வந்து ஓய்வெடுக்காமல் தன் சிறிய மளிகை கடையில் வியாபாரத்தை கவனிக்கிறார். இரவு 8 மணி வரை கடையில் இருக்கின்றார். அதன் பிறகு 1 மணி நேரம் படித்து அன்றைய நாளை முடிக்கின்றார். இந்த சிறுவன் எடுத்துக்காட்டாக நாடு முன்னேற இளைஞர்களுக்கு சிறந்த ஊக்கமளிக்கின்றான். குழந்தைகளே, இவ்வாறு பொறுப்புணர்வுடன் செயல்பட்டால் இந்தியா மிக விரைவில் வல்லரசாக மாறும். இவர்கள் போன்ற 4 சிறுவர்கள் இருந்தால் போதும், நாடு சீக்கிரம் வல்லரசாக மாறும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.